அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகர்மா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். நீண்ட நாட்களாகவே எனக்கு இந்த சந்திரகர்மாவை பற்றி கொஞ்சம் விரிவான ஒரு வீடியோ போடணும். ஏன்னா இது ஒரு பயனுள்ள வீடியோ அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இருக்க கிரகங்களில் சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக இந்த ஜோதிட உலகத்தில் பேசப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரனை வச்சு தான் நம்முடைய ராசியை கணிக்கிறோம். 12 ராசிகளில் எந்த ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசி தான் நம்ம ஜென்ம ராசியாக வருது. எந்த நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரமே நமது ஜென்ம நட்சத்திரமாக வருகிறது. அப்படிங்கும்போது இந்த சந்திரனுடைய முக்கியத்துவம் மிக மிக அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சந்திரனுடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில் மனசு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களுடைய மனதுக்கு காரணமாக இருக்கிறது மனோகாரகன்னு சொல்கிறேன் சந்திரனை. புத்தி கூர்மை, அறிவு, தெளிவு, இதெல்லாம் இந்த சந்திரனுடைய பலத்தால் மனிதனை கிடந்து மிகப்பெரிய வெற்றியாளனையே ஆக்குது. அதே சந்திரன் பாதிக்கப்படும் போது மிக அடிமட்டத்தில் போய் வீழ்கின்ற ஒரு நிலையும் இந்த சந்திரன் செய்கிறார். ஸோ இந்த சந்திரனுடைய இருப்பு ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே இந்த ஒளிக்கிரகங்கன்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன், சூரியன், இவங்க 2 பேரும் தான் ஒரு ஜாதகரை ஆட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சந்திரன் மனோகாரனாக இருக்கிற போது இது எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துட்டாலே அவருடைய வாழ்க்கை ரொம்ப சீராக செம்மையாக போயிட்டுருக்கு. சந்திரன் நீசம், இல்லை சந்திரனோட ராகியது சேர்க்கை, இல்லை சந்திரன் 8ல் மறைகிறாரு, இது போன்ற ஒரு சில 6, 8, 12 மறைகிறாரு சந்திரன். இப்படி இருக்க ஜாதகங்கள்லாம் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. முக்கியமாக மன ரீதியான தாக்கங்களுக்கு ஆளாகிறாங்க. சந்திரனோட கேது சேர்ந்திருக்கும் போது மனசுல என்ன பிரச்சனைன்னே தெரியாம அலைவாங்க. ஒரு விதமான இறுக்கமான ஒரு சூழ்நிலை, மனப்பிரச்சனை, அது எதனால வந்துச்சுன்னே தெரியாம அலைவாங்க. கேது அப்படி ஒரு இனந்தெரியாத பயத்தை கொடுக்கிறது, இனந்தெரியாத மன அழுத்தத்தை கொடுக்கிறது, மன பீதியை கொடுக்கிறது. ஸோ இதெல்லாம் சந்திரன் கேது சேர்க்கையினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. சந்திரன் ராகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயத்துக்கு காரணம் இருக்கும். யாராவது நமக்கு செய்வனை பண்ணிவிட்டாங்களோ இப்படியே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ராகுவோ கேதுவோ சந்திரனோட இணைகின்ற போது மனதை வெகுவாக பாதிக்கிறத கண்கூட நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். நிறையா ஜாதகங்கள் அதுபோல் கண்கூட நம்ம பார்க்குறோம் இந்த சந்திரனோட ராகு கேதுக்கள் இணைவு. சரி, இந்த சந்திர கர்மா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். சந்திர கர்மானா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சந்திரன் கர்மா அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தில், அதாவது போன பிறவியில் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் தவறவிட்டவர்கள் பெறுகின்ற கர்மா தான் சந்திர கர்மான்னு சொல்கிறோம். நல்லா கேட்டுங்க. பூர்வ ஜென்மத்தில் போன பிறவியில் ஒரு ஜாதகர் தாயாருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறவிட்டு தாயாரை கவனிக்காமல் விட்டுட்டு வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த பிறவியில் அவர் பெறுகின்ற கர்மா நம்ம சந்திர கர்மான்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சந்திர கர்மா ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 நட்சத்திரங்கள் இருக்குங்க. சந்திர கர்மா பெற்ற நட்சத்திரங்கள் 4. 1 பரணி, 2வது மகம், 3வது கேட்டை, 4வது உத்திரட்டாதி. ஸோ இந்த 4 நட்சத்திரத்திலையும் ஒருத்தர் ஜனனம் எடுத்திருக்கிறாரு. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி மேசராசியில் வரும், மகம் சிம்ம ராசியில் வரும், கேட்டை விருச்சிக ராசியில் வரும். இந்த 4வது நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனத்தில் வரும். ஸோ இந்த 4 நட்சத்திரங்களும் ஒன்றே லக்கண புள்ளியாக இருந்தாலோ, இல்லை சந்திரன் அதில் நின்றாலோ, இல்லை லக்னாதிபதியே
இந்த 4 நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் சந்திர கர்மாவை பெற்றுள்ளார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதோட விளைவு எப்படிங்க இருக்கும்? இந்த 4 நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே கூடிய மட்டும் தாயாரோட சப்போர்ட்டு இப்ப கிடைக்காது. இந்த பிறவியில தாயாருடைய சப்போர்ட்டு இருக்காது. ஒரு குடும்பத்துல ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்குன்னா இந்த சந்திரகர்மா வாங்கின பிள்ளை மேல தாயாருக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பூர்வ ஜென்ம கணக்கு, பூர்வ ஜென்மத்திலே தாயை கவனிக்காம விட்டுவாரு. அப்ப இந்த ஜென்மத்துல தாயாருடைய அன்பு, அரவணைப்பு, ஆதரவுக்கு இந்த ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படணும். தாயாரை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப மெனக்கிடணும். நான் என்ன சொல்லுவேன், கோயில் கட்டி கும்பிட்டாலும் தாயாரை திருப்திப்படுத்த முடியாது. இந்த சந்திரகர்மா வாங்கிட்டாலே தாயாரை திருப்திப்படுத்த முடியாம, அவங்களோட மனசை நிறைவு செய்ய முடியாம இந்த ஜாதகர் போராடுவார். தாயார் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் குறை சொல்லுவாங்க, கோயில் கட்டி கும்பிட்டாலும் தாய்க்கு குறை சொல்லுவாங்க. இப்போ தாயாருடைய அன்பு, ஆதரவு, அனுசரணைக்கு ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார். முக்கியமாக இந்த 4 நட்சத்திரங்கள் உள்ள வீட்டில் மனநல பாதிப்பு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா சந்திரன் மனோகரகன் வம்சத்தில் எப்படியும் அவங்க தாயாரே ரொம்ப அடமண்டா இருப்பாங்க, பிடிவாத குணமாக இருப்பாங்க, இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பாங்க. இந்த சந்திரகர்மா வாங்கிய ஜாதகருடைய தாயாரோ இல்லை பாட்டியோ இவங்கெல்லாம் பெண்கள், அந்த வம்சத்தில் இருக்க பெண்களே மன ரீதியான தாக்கத்திற்கு ஆளாகக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். சந்திரகர்மா வாங்கிய வம்சத்துல இருக்க பெண்கள் மன அழுத்தத்தோட இருக்கிறாங்க. என்னுடைய ஆய்வுல நிறைய பார்த்துட்டேன். உத்திரட்டாதியில போய் சந்திரன் நிக்குது, மனநல பாதிப்பு இருக்குமே இந்த வம்சத்துல சொன்ன, ஆமா சார், ஜாதகருக்கே இருக்கு மனநல பாதிப்பு. உத்திரட்டாதியா கேட்டையா ரொம்ப கோபக்காரா இருப்பாங்க. ஸோ மகம், மறதி, மனநல பாதிப்பு, பரணி, பெண்கள் கஷ்டப்படுற குடும்பம். அதுவும் இந்த பரணி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசவ காலத்துல உயிர் பிழைச்சி எதிர்ப்பாங்க, இல்லை பாதிப்பு ரொம்ப சந்திப்பாங்க. சாதாரணமா இருப்பாங்க, கல்யாணம் ஆகி ஒரு கன்சீவ்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போதான் பாதிப்புகள் அதிகமா இந்த பரணி செய்யும். பிரசவ காலத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அட்வைஸாகவே சொல்லுவேன் ஒரு குடும்பத்துல பரணி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரகர்மாவை வெளிப்படுத்துகின்ற நட்சத்திரங்கள். ஸோ மனதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பரணியா இருக்கட்டும், மகமா இருக்கட்டும், கேட்டையா இருக்கட்டும், உத்திரட்டாதி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்டா போவாங்க. யாராவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டு டக்குன்னு போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்துக்குவாங்க. தனிமைப்படுத்திக்கிறது, தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய கர்மா வெளிப்படுத்துகிறது என்பதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் மனதளவில் மன உளைச்சலை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா போன பிறகுல நிறைய மன உளைச்சலை கொடுத்துருப்பாங்க. தாயாருக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும், சமூகத்துக்கு மன உளைச்சலை கொடுத்தவங்க. அப்போ மன உளைச்சலை கொடுத்து நிறைய பேருடைய மனசை பாதிக்க வச்சதுனால தான் இப்போ இவங்களுக்கு மனநிலை பாதிப்புகள் இந்த வம்சத்தில், இந்த குடும்பத்தில் தொடருது. எப்படி செஞ்சமோ வினையோ அப்படிதான் நம்ம அனுபவிக்கணும். ஸோ அந்த மாதிரி யாருக்கும் இந்த பிறவில மறந்துட்டு கூட மன உளைச்சலை கொடுத்து விடாதீர்கள். அது மிக மிக பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா அந்த கர்மாக்கான பரிகாரம் அது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு சிறந்த மருத்துவத்தை கொடுக்கறது, சந்திர வழிபாடு பண்ணுறது, பௌர்ணமி இல்லை சந்திர வழிபாடு, கிரிவலம் சுற்றி வர்றது, இதெல்லாம் மிகச்சிறந்த பரிகாரம் அந்த சந்திர கர்மாவுக்கு. மனசு தாங்க பாதிக்கும், ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய கர்மா இந்த சந்திர கர்மா. ஸோ இந்த 4 நட்சத்திரங்கள்ல இருக்கவங்க உஷாராயிக்கங்க. இன்னொரு சிறந்த ஒரு பரிகாரத்தை சொல்றேன். அவங்க இந்த சந்திரகர்மா பெற்ற இந்த ஜாதகர்கள் தங்குகின்ற இடத்துல அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய அந்த இடங்கள்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல கல்லுப்பு வச்சுக்கலாம். நிறைவா அந்த முழு டம்ளர்ல, கண்ணாடி டம்ளர்ல கல்லுப்பை வச்சு அவங்க பெட்ரூம்லையோ இல்லை கிச்சன்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு 15 நாளைக்கு ஒருத்தவங்க அந்த கல் உப்பை கரைச்சி விட்டுறணும் சிங்கில். திருப்பி புது உப்பு 15 நாளைக்கு ஒருத்தவங்க உப்பு மாற்றிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய மன இறுக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக சந்திர கர்மானாலே, சந்திரனாலே என்னங்க, உணவு, உடை, சமூகத்தில் அங்கீகாரம், மனக்குழப்பம், சிறு சிறு மனநோய்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன்.
ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு கிரகத்துடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் இது சார்ந்த உதவிகளை செஞ்சாலே நல்லது. இந்த ஒருத்தருக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டுருச்சு, அப்போ என்ன ஆகும்? அதாவது சந்திர கர்மா வாங்கினாலே என்ன ஆகுது? சமூகத்தை விட்டு ஒதுங்குறது, தன்னை தாங்களே ஒதுக்கிக்கிறாரு. சமூகம், சந்திரனாலே சமூகம். அப்போ இந்த ஊருக்கு சில விஷயங்கள்ல வந்து ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தா சந்திரகர்மா வாங்கியவர்களுக்கு தான் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ஊரை விட்டு தள்ளி வைக்கிறனால என்னங்க, அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க அப்படிம்பாங்க. அண்ணன் தண்ணினால என்ன? சந்திரன். சமூகம்னா என்ன? சந்திரன். இப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படுகிறது. ஸோ உணவு கொடுங்க. வயதான தாயார் வயசுல இருக்க பெண்மணிகளுக்கு, வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு உணவை கொடுங்க. உணவு, திரவ உணவு எது வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சந்திரகர்மாவுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அம்மா இருந்தால் அம்மாவை கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கணும். மாமியார், அம்மா, இந்த மாதிரி வயதான பெண்மணிகளை எல்லாம் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சேவை பண்ணுறது இந்த சந்திரகர்மாவுக்கு சிறந்த பரிகாரம். அம்மா இல்லை, மாமியார் இல்லை, முதியோர் இல்லத்துக்கு போயிருங்க. முதியோர் இல்லத்தில் இருக்க வயதான பெண்மணிகளுக்கு உணவு கொடுங்க, உடை கொடுங்க. அவங்க மனசை குளிர்வீங்க. உங்களுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் இந்த சந்திரகர்மா பெற்ற சில உதாரண ஜாதகங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.